தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. ஒரு நாள் பட்டாணி, ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் கருப்பு சுண்டல், ஒரு நாள் தட்டைப்பயிறு, ஒரு நாள் பாசிப்பயிறு, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் என்ன தாளிச்சு அவ்வளோதான். சூடான சுவையான மசாலா சுண்டல் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண கொடுத்து பார்ப்போமா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா சுண்டல் தான் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே ஈவினிங் பாப்பாக்கு ஏதாவது ஒரு பருப்பு வேக வச்சு தருவேன். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி வேக வைக்கிறேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் அதை வேக வைக்கிறப்போ நம்மளும் இன்றைக்கி கொஞ்சம் மசாலா சுண்டல் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு பண்ணின்னு சொல்லி மசாலா சுண்டல் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு விசில் வச்சு ஒன்லி பச்சை பட்டாணியும் உப்பும் போட்டு கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து மற்றதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது, பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துட்டு குக்கர் விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு போடணும். என்கிட்ட ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுதே இருக்குது. ஸோ நான் அதனால் இஞ்சி பூண்டு விழுதே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நாங்கள் எல்லோரும் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால் நான் இவ்வளோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், விழுது அரைச்சாச்சு. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். பாப்பாவுக்கு கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம், அவளுக்கு வந்து வெறும் இதே அவள் சாப்பிட்டோம். தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. ஒரு நாள் பட்டாணி, ஒரு நாள் சுண்டல், ஒரு நாள் கருப்பு சுண்டல், ஒரு நாள் தட்டைப்பயிறு, ஒரு நாள் பாசிப்பயிறு, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் என்ன தாளித்து கொடுத்து பழக்கலை, இப்படி வெறும் இதாக கொடுத்து தான் பழக்கியிருக்கேன். உக்கு டா, விழுந்துராத. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதே குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நமக்கு ஒரு பட்டை, ஒரு அனாச்முக்கு 4 கிராம் எடுத்து வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சா பேஸ்ட் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் சுண்டல் உப்பு போட்டிருக்கேன். இந்த மசாலாவுக்கு வந்து உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஊற்றணும். அடுத்தது லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு மாஸ்டர் மசாலா. நான் ஏற்கனவே பானிபூரி கடை வச்சுருந்தேன்ல, அதனால் இது பானிபூரி மசாலா. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். அவ்வளோதான், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே வேக வச்ச சுண்டலை இதிலே கொட்டிக்கலாம். கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, அது ஒரு பை மிஸ்டேக். போட்டு நல்லா கிளறி விட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து மாவு கரைச்சி போகிறோம். இது வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி தான். இப்போது
குக்கரை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா ஊற்றியுமே 4 விசில் வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளார வந்துட்டு நான் ஆனியனும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் மேலே தூவுறதுக்காக ஆனியனும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் இல்லை, இது வந்து திடீர் பிளானிங் நான் பண்ணேன். காலையில் நினச்சேன், ஆனால் அம்மாவை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினச்சேன். சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பண்ணியாச்சு. அது குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதோட கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இன்னும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. வாசம் கமன்னு வருது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கா. இது வந்து நம்ம அந்த மாவு ஊற்றுறப்போ அது கெட்டித்தன்மைக்கு வந்துடும். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இதை நம்ம இப்படி கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஊற்றுறப்ப கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருந்தது, எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. நான் மறுபடியும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உப்பு காரம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துர்லாம். வாங்க எல்லாருக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே கார்ன் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்ன் வாங்காமல் விட்டுட்டேன். இதுக்கு மேலே லைட்டாக வெங்காயம் நிறையாவே போடலாம். எங்கள் அம்மா கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கம்மியாக போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணால் ரெடி. அவ்வளோதான். சூடான சுவையான மசாலா சுண்டல் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண கொடுத்து பார்ப்போமா? இப்போ இது எப்படி இருக்குன்னு அம்மாட்ட கொடுத்து பார்ப்போம். சூடாக வேறு இருக்குது. நல்லா இருக்கா? காரம் உப்பெல்லாம் மசாலா சுண்டல் மாதிரியே இருக்குதா? உனக்கு காரமாக இருக்கா? எங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். பாப்புக்குட்டிக்கு ஊட்டி விடு. அவள் சக்கப்போடு போடுவாளே காரத்தை. இப்போ நெக்ஸ்ட்டு அக்கா கிட்ட கொடுத்தா அவன் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு 10க்கு 9 மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து அக்கா எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரனா வேலையிலேருந்து வரல, அவர் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கள் அக்காட்ட கொடுத்து டேஸ்ட் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? உப்பு காரம்லாம் உப்பு காரம் அவ்வளோதான் காய்ஸ். இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் மசாலா சுண்டல் பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எல்லோரும் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.